எல்லாம் கிண்டுறாங்க. டேய் நீ கொத்தலா கொத்து காணிங்க வழியாக எல்லாம் தோட்டம் தான் கொஞ்ச நாளே காட்டுக்கானப்பா திரிக்கணும். டேய் மக்கள் சந்திப்பு ஒன்றும் இல்லை, இனி பாராளுமன்றம் ஒன்றும் இல்லை, நீதிமன்றம் தான். ஒரு வாஜாலியில ஒரு துறப்பூலாம் இந்த கடவுளே ஒதுக்கு போகாத. இப்ப யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய மீசக்காரர் எல்லாம் பெரிய பெரிய தாடிக்காரரை தேடிக்கொண்டு திரிகிறாங்க. கவனமா இரு, தேவையில்லாம உள்ள போயிடாத. பிறகு புனை எடுக்கிறாங்க. நானும் பெற மாட்டேன். நான் இப்ப தோட்டம் இஞ்ச வெள்ள வேட்டி எல்லாம் மறந்து இப்ப எத்தனை எவ்வளவு அகாலம் தம்பி இடையில எடிட் பண்ணி போடுறா. அப்ப இந்த நிலைமையிலதான் நாங்கள் இந்த பின்னணியில பார்க்க போறோம். என்னன்னா இது அரசு பண்ண முழுக்க முழுக்க புல. அப்ப இது வந்து வேற ஒரு பெரிய மனுஷன். அப்ப மற்ற சின்ன சின்ன ஆக்கள் அதுக்கு கீழே உள்ள மற்றாக்கள் சில தான் கண்ட தேவைகளுக்கு காசுகள் வேண்டியிருக்கு. அக்கா வேற சொன்னது என்ன மாதிரி போனீங்களா? போவாங்க, அக்கா கூப்பிட்டா போவதானே போகணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, ஊழல்வாதி நான் ஐயா, சேட்டு கலட்டி பாருயா. டேய் கொத்தடா அவர, டேய் கட்டு பெரும் தலையளக்கே உந்தாங்களாமேண்டா. நாங்கள் எல்லாம் எந்த மூளைக்கு அப்பவன் ரோட்டு போடக்க சொன்னவன் காசு எடா அதேடா எடுத்து புடிவட்டா பரவாயில்லையாப்பா. அதை வச்சு கொண்டல்ல எல்லாம் கிண்டுறாங்க. டேய் நீ கொத்தலா கொத்து காணிங்க வழியாக எல்லாம் தோட்டம் தான் கொஞ்ச நாளே காட்டுக்கானப்பா திரிக்கணும். டேய் மக்கள் சந்திப்பு ஒன்றும் இல்லை, இனி பாராளுமன்றம் ஒன்றும் இல்லை, நீதிமன்றம் தான். நான் தோட்டம் ஐயா வெள்ள சேட்டில் கண்டா அடுத்த பிரச்சனை. சேட்டை கொஞ்சம் மறைச்சு கட்டுவான். அதே நான் உங்க கல்யாணம் போய் வந்தேன். நான் இப்ப அரசியலோட அரசியல் எல்லாம் சாக்கடை குப்பை. அரசியலுக்கே மேரேன்னு போறது தம்பி. எல்லாம் இனி தோட்டம் தான். நான் தம்பி நான் எல்லாம் இப்ப ஒன்றும் உதவிகளும் செய்யறது இல்லை. காசு என்னட்ட காசு இந்த நடந்துதான் நீங்க பழைய சரத்தோட என்னட்ட காசு இல்லை. எனக்கு சம்பளம் பெறுது. நாங்கள் நேர்மையா இருந்த நாங்கள் முந்தி இப்ப சும்மா இருக்கிறோமோ சோழியப்பா. இல்லை பக்கத்துல மக்களை கொண்டு போறாங்க. தவளமா போவோம். நீ மனுஷருக்கு இதுதானப்பா ஒரு கஞ்சம். இங்க ஒரு பேச்சொண்டு பேசி விட்டனப்பா. ஜனமெல்லாம் சும்மா கண்ணால கண்ணீர் வடிக்குது. என்ன உங்களோட அது வெறும் உங்களுக்கு உதவி செய்கிறாண்டே. நான் எத்தனை மேட பேச்சில் பேசாத பேச்சில் இந்த உங்களுக்கு இந்த உதவி திட்டம், வீட்டு திட்டம், ரோட்டு திட்டம், கோழி வளர்ப்பு, ஆடு மாடு, அது இதாண்டு சொல்லி ஏகப்பட்ட நம்பிக்கையில இப்ப கொடுத்து போட்டுவாரு. இப்ப வந்து தேர்தலுக்கான பிரச்சாரம் இல்லை, உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு பிரச்சாரம் தான். ஆனா இப்போ இன்றைக்கு பேசின பேச்சு தான் சும்மா துறம் பேச்சன். இதுக்கெல்லாம் நிவர்த்தி அட்டேற்ற ஒரு காணி ஒன்று வாங்கினவர் கொடுத்த காணி ஒன்று இப்போ விட்டதிலேயே தான் வாங்கி இருக்கிறாரா. கோழி பண்ண ஓட போறேன், அது செய்ய போறேன், இது செய்ய போறேன்னு நின்றவர். இதுக்கெல்லாம் நாள் நின்றவர். ஆளும் மாட்டுப்படுற ஏசுதான். பெரும் தலையிலே எங்கேண்டு தெரியாம கிடக்கு. இவன் இஞ்சவா வந்து காதில பிடிச்சி முறுக்கி இழுப்பா. எடுத்தது எல்லாத்தையும் கொள்ளி அடிச்ச எல்லாத்தையும் கொண்டாண்டு கேட்க கடையில ஒழிச்சு திரிஞ்சிடுவோனும். அதுக்கிடையில உங்களோட ஜனத்தை தயார்படுத்த வேணும். பார்த்தீங்கல்லாம் அங்க ஐயான்ற இதுக்கு இப்போ இவ்வளவு ஜனம் போராட்டம் செய்யுது. மாப்பிள் இங்க நிக்கிறீங்க. பாரு நான் ஒரு மேடை பேச்சு உண்டு. இப்போ ஒரு வாஜாலியில ஒரு நிகழ்ச்சியும் உண்டு. அப்போ போய் கண்ணா உறுதியெல்லாம் கொடுத்து போட்டு வாரேன். வீட்டு திட்டங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் பண்ணி தர்றா நான் சொல்லி போட்டு வாரேன். வாங்க இதுக்கெல்லாம் காணி வாங்கினீங்கல்ல. காணி வேண்டினாண்டு கதையாத வேண்டினாண்டா காசுங்கால யார்கிட்ட வேண்டி உறுதியா கொண்டாண்ட என்ன கொண்டு வாங்க உள்ள போட. இல்ல ஒரு வரப்பு 2 வரப்புண்டா பரவாயில்ல. உங்களோட சம்பளத்துல அதுகள்ல இதுகள்லாம் வாங்கி போட்டு போடலாம். இது ஏக்கர் கணக்குல எத்தனை ஏக்கர்? இது ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கர் நாங்க பாக்க தெரியுதா? கவனமா இதுக்க வந்தானி. நான் முதல்ல ஒரு பாஷாலையில ஒரு நிகழ்ச்சி உண்டு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில போய் பேசுறது, இந்த வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்குறாரு, நான் தான் தலைவன், நான் தான் அது. ஐயோ கும்பிட்டன் வேண்டாம். ஏனென்று பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் கலைச்சு பிடிக்கிறாங்க. இங்க
நீ தேவையில்லாம அங்க அங்க தெரியுறாங்க. நான் என்கிறேன் நான் பாஷா இல்ல நீ அந்த நேரம் பாராளுமன்றத்துல எனக்கு முன் கதில இருந்து ஏட்டிக்கு போட்டியா பேசினாள். பேச்ச பார்த்தேன் என்னப்பா ஷர்ட் எல்லாம் கசங்கின ஷர்ட் ஆகுற மடிப்பு குறையாம தெரியுறானே. அப்பவும் அவள் கேட்டவள் என்னப்பா தாங்க ஒரு அயன் பண்ணி தாரேன் நான் சொன்னேன். நீங்க அயன் பண்ற காலம் தான் நேரம் கடைசி காலமும் தெரியாது. அப்ப இங்க போட்டு வரேன்னு ஒரு வாஜாலையில ஒரு திறப்புலாம் இந்த கடவுளே ஒதுக்கு போகாத. இப்ப யாழ்ப்பாணத்துல பெரிய பெரிய மீசக்காரர் எல்லாம் பெரிய பெரிய தாடிக்காரரை தேடிக்கொண்டு திரிகிறாங்க. கவனமா இரு, தேவையில்லாம உள்ள போயிடாத. பிறகு புனை எடுக்கிறாங்க. நானும் பெற மாட்டேன். நான் இப்ப தோட்டம் இங்க வெள்ள வேட்டி எல்லாம் மறந்து பெத்தேன். எவ்வளவு அகால அந்த நேரம் அவங்க இருக்கல அதை இது சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் நீ ரோட்டு போட விட்ட உள்ளூராட்சி மன்றம் அடிச்ச காசு முழுக்க தோட்டம் சேப்புறன் விவசாயம் முழுக்க அதுல அள்ளினா மீன் பிடிக்காண்டு எந்த துறையில நீ அடிக்கல சொல்லு. நீ என்ன அடிக்கல? நீ மிருதங்கம் அடிச்ச? நான் மிருதங்கம் தோட்டம் எனக்கு நேற்றும் 2 பேர் மக்கள் சந்திப்பாங்க வந்தினாங்க. மக்களை யார சந்திக்க போற எல்லாம் தோட்டம் நடக்குது போ விட்டு. அப்ப உங்க ஃபைல் வந்துட்டதோ? இந்த ஃபைல் தானா 6வது ஃபைல் கதை. ஆனா இந்த ஃபைல் எல்லாம் எனக்கு சரி சாடையா மீசக்காரனை விசாரிப்போம் பார்த்தேன். இல்ல இல்ல வேண்டாம் முதுக்க உள்ளக்காரனை கேட்டு பாப்போம் யோசிச்சேன். மீச என்ன தெரியும் மீச சும்மா இல்லையாப்பா. இப்ப கொஞ்சம் கரால் முந்திய மாதிரி பெரிய மீச பெரிய மீசா இப்ப யாழ்ப்பாணத்துக்கு ஆக்களை தேடுறாங்க. கவனமாயிரு. நீ அந்த நேரம் பேசாத பேச்ச பாராளுமன்றத்துல நீதான்டா ஒரு நேர்மையான நாங்க ஜனங்களுக்கு செய்து நாங்கள் அங்க என்ன ரோட்டுகள் போடுற இடங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் 1 முழம் 2 முழமா குறைச்சா அடிக்க நாங்கள் 1 முழம் 2 முழம் அடே தொடக்கம் 1 முழம் வந்து நிக்க 400-500 கிலோமீட்டர் அல்ல. இப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு பெருசா கேக்கு. ஆனா நீ வரப்ப வாங்கி போட்டு வச்சுக்கிறீடா என்னன்னு அப்ப உள்ள காசு பரம்பரை காணிய வன்னில தோண்டி எடுத்து சொல்லி கொடுப்பேன். பயப்படாத. உங்க கண்ணில பயந்து கொஞ்சம் நடக்க முந்தி நடக்கிற மாதிரி நட சும்மா பதுங்கி சரி சரி சொல்றேன். முன்னாயத்த நடவடிக்கை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தெரியும். இப்ப நாளைக்கு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணினா சொல்றேன் ஒரு கதைக்கு அரெஸ்ட் பண்ணினா இப்ப ஐயாக்கு கொழும்புல தெரியுந்தான் எவ்வளவு மக்கள் போராட்டம் செய்யணும். அப்ப அத மாதிரிதான் எங்களை அரெஸ்ட் பண்ணினா ஜனம் பெருமோன்ற அவங்களோட சேர்ந்தவங்களை போட்டு தாக்கி ஒரு கேள்விக்குறியா கிடக்குது. அப்ப அதான் நான் ஒரு மேடையும் பிறையில உங்களோட ஜனங்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன் அது செய்ய போறேன்னு சொல்லி இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்குண்டாலும் எங்கட ஜனங்கள் போராட்டம் எங்கட ஐயா விடுங்கன்னு சொல்லி அரசியல் வாழ்க்கையோட முடிஞ்சிடும். நான் அரசியல் நீரோட்டத்துல கலக்க மாட்டேன். நான் தனியாரா போய் கடலுக்கு இப்ப என்ன சொல்லு எங்கடைய ஆக்களை பொறுத்தவரையில போராட்டம் எல்லாம் முடிஞ்சுதான். போராட்டம் 15 வருஷம் அதுதான் எல்லாம் எங்கட சனம் வந்து இப்ப பெறாதுகள் அதுதான் ஜோசினியா கிடாக்கு. நாங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணினா நாங்க திரும்பி பார்க்க தேவையில்லை. எல்லாரும் பெரிய நம்ம ஓட்டு போக முடியாது. வேற ஒண்ணும் செய்யல. பாத்தீங்க இந்தியாவில அவங்க வந்து அவனுவன் செத்தடோ அவ்வளோ ஜனம் அழுது கொண்டாடினாடுவா. நாங்கள் செத்து ஆச்சு அழ போறோம். சின்ன வீடு பெரிய வீடு அழுகுது ஒண்ணு உனக்கு 68 பேர் இல்ல உனக்கு. ஐயோ அது வேண்டாம். எல்லா சேட்டுகள் எல்லாமே நீ கொளுத்தி போறோம். அம்மையிலுக்குள்ள உரம் வந்து மனசு உவனே பிடிச்சி கொடுப்பார் போல. வணக்கம். இன்றைக்கு வந்து நாடு ஒரு பரபரப்பான நிலைமையில போய் கொண்டிருக்கு. ஏதோ பிரச்சனை இருக்கும். நாங்கள் எங்கள்ட வீடியோவில் வந்து நான் சொல்ல முடியாது. அப்போ ஒரு தலைவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னால் மற்ற வேண்டிய நிலப்பாடுகள் என்ன மாதிரி என்று நான் கேட்க வரோம். அவ இதுல அவர் வந்து என்ன செய்தவர், அதாவது வந்து ஒரு படிப்பு, அதாவது மனைவியின் ஒரு பட்டமளிப்பு நிகழ்வுக்காக அவர் வந்து
என்னப்பா வீடியோ எடுத்து நிக்கிறவங்க அதுக்கு வர இதுக்கு வர தும்முற கம்முற அடுத்ததான் உன்னதான் அரெஸ்ட் பண்றாங்களோ தெரியல. வீடியோ எடுக்கிற எனக்கு தெரியாது ஐயா. சரி நீங்களும் அந்த ஸ்டாண்டிலையும் உங்களோட இடுப்புலயே ஒரு நூல் கட்டி விட்டீங்கன்னு சொன்னா நான் சுத்தி போவேன், இல்லாட்டி இப்படி பின்பக்கத்தால போவேன். எடுத்தோன்னு கேட்கல நீங்கள் அப்ப எனக்கு தெரியாது. அப்ப நான் குறுக்கவோ மறுக்க வேற என்ன பேசுங்க. நான் கொஞ்சம் கேட்பேன் அரசியல் என்னண்டா. இப்ப நீங்கள் வந்து இங்க போக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ற பொழுது வந்து சில விஷயங்களை நீங்கள் யோசிக்க வேணும். என்னன்னு சொன்னா இதுல வந்து அவர் வந்து தந்த அந்த நிதிய காசு எடுத்து தன்னை பொக்கையிருக்க போட இல்லை. விளங்குதான் சொல்லுங்க. நீ சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப அவர் வந்து அந்த மனைவி அது மனைவியில இருக்கிற ஒரு பாசம், மனைவி ஒரு பட்டம் எடுத்துட்டா அப்ப லண்டனுக்கு போறார், அங்க அந்த நிகழ்வுல கலந்து பண்ற. அப்ப அதுக்காக அவர் அங்க தங்குறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு செலவழிச்சிருக்கலாம். அதுக்கு அதுக்கு எங்கட காசுதான் கிடைச்சு கிடக்குது. இந்த நிகழ்வு தான் இன்றைக்கு அவரை நீங்கள் தூக்கி உள்ளுக்கு போற அளவுக்கு போயிருக்கு. மற்றபடி அவரும் நேர்மையான மனுஷன். என்ன தந்தவையோ உங்களுக்கும் ஒரு படிச்ச மனுஷன். கணக்கு தந்தவே இல்ல கொஞ்சம் என்ன மாதிரி உடனே தந்தவே. அவர் ஒரு பிரபலமான சட்டத்திறனி. உங்களோட பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைச்சு அவே எடுத்து தந்தவே. ஓ சரி சரி. வந்து அதாவது வந்து இலங்கையிலேயே வந்து ஒரு ராஜதந்திரி, ஒரு நரித்தந்திரமான பல தந்திரங்களை செய்யக்கூடிய. நீங்களும் கொஞ்சம் எடுத்திருக்கிறீர்கள். என்ன அந்த மாட்டு புரோக்கர் வந்து மாட்டு புரோக்கரை கொண்டு பின்னுக்கு வச்சு கட்டி போடுப்பா. நான் அப்ப அப்படியே ஒரு அதாவது சகல தந்திரங்களும் பொருந்திய ஒரு ஜாம்பவான நீங்கள் பிடிச்சு உள்ள போட்டா அந்த அளவுக்கு இப்ப எல்லா வருத்தங்களும் வந்து அந்த ஒரு அப்படி நீங்கள் செய்யலாம். ஒற்றுமையா தெரிஞ்ச அண்ணன் தம்பி இப்ப பிரிஞ்சு போறாங்களே, வேற நதி வேலை பார்த்துருக்குறாங்களா? அப்ப இப்படியான ஒரு நிகழ்வு, இப்படியான ஒரு சம்பவத்தை உருவாக்கிக்கல வந்து யோசிக்க வேணும். இன்றைக்கு அப்ப அவரை நீங்கள் கொண்ட உள்ளுக்கு போட்டா அந்த மனுஷன் என்ன செய்யறது? கொஞ்சம் வாங்கினதுக்கு மேலால கத்தவாள் ஏன் சொல்லு. கத்தரிக்காயில எல்லாம் பிறகு கிடந்துதான்டா கரைச்சல் கூவி கூவி வீல். அப்பதான் விற்கும் நல்ல. சாரி நான் கத்தரிக்காய் மாதிரி வந்துட்டான். அதுக்கு இல்ல விவசாயம் கொஞ்சம் பேட்டி எடுக்கிறேன். தம்பி இடையில எடிட் பண்ணி போடுறா. அப்ப இந்த நிலைமையில தான் நாங்கள் இந்த பின்னணியில பார்க்க போறோம். என்னன்னா இது அரெஸ்ட் பண்ண முழுக்க முழுக்க புல. அப்ப இது வந்து வேற ஒரு பெரிய மனுஷன். அப்ப மற்ற சின்ன சின்ன ஆக்கள் அதுக்கு கீழே உள்ள மற்றாக்கள் சில தாங்க தேவைகளுக்கு காசுகள் வேண்டி இருக்கு. அக்கா வேற சொன்னது என்ன மாதிரி போனீங்களா? போவாங்க அக்கா கூப்பிட்டா போவதானே போகணும். சம்பந்த பகுதி உண்டு. நீங்க சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத கதையா. அப்ப அதுல வந்து அவர் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுத்திருப்போம், நாங்கள் ரோட்டுகள் போட்டிருப்போம், அப்படியான விஷயங்களை சில காசுகள் மிஞ்சி இருந்தா நாங்கள் அதெல்லாம் சில விஷயங்கள் செய்து இதுக்கெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறதோ இதுக்கெல்லாம் சட்டம் பாயுமோ நாங்கள் வாழ்றோம் இல்லையா, பதவிகளுக்கு வார இல்லையா. அப்படி ஒரு கொட்டிக்கார மனுஷனை போட்டு இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே இது தவறான ஒரு முன்னுதாரணம். செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. மற்றவட்ட குறைகள் நீங்கள் இன்னொருத்தனுக்கு வந்து படிச்ச பிள்ளைகள் இல்ல நீங்கள் இங்க பாருங்க நோட்டீஸ் கொடுக்க விட்டு கிடாக்கு. அப்ப இந்த நிலைமை மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை. நாங்கள் இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் கடந்து செல்ல வேணும். அப்ப இப்படியான நிலைமைகள் உருவாகாமல் நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேணும். இங்க வேறப்போ நீ எங்களோட கூட இருந்து கொண்டு நீ அங்க கதைக்கிறா சரியில்லை, எல்லாம் விளங்கி கதைக்கணும். நீங்க அவன் அந்த தம்பி இதை கட் பண்ணி போடு, கொஞ்சம் நிலைமை வேற தூரமாக்குறாங்க. சரி சரி வடிவா புரோக்கர் காசு எல்லாம் வடிவா கொடுங்க. என்ன என்று சொன்னா அப்புறம் தெரியும் தானே, அப்புறம் எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்ட்டு பெரிய ஒரு கரைச்சல் படிப்பீங்க. உங்களுக்கு பாடம் படிப்பிக்க வந்துட்டு நிறைய பேர். சரி என்னட்டு நடக்குன்னு நடக்காண்டு இருக்கப்பா. அப்ப என்ன வந்தது